பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். சகரியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை நிறைந்த ஒரு உண்மையான ஒரு வார்த்தை. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் கர்த்தர் மகிமையாயிருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவியானவர் அக்கினிமயமான கர்த்தர். நம்முடைய ஆவியானவர் அக்கினி மதிலாயிருந்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். பாருங்களேன், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் நமக்காக அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பொழுது, உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு அவர் சீஷர்களிடத்தில் சொல்லி அவர் பரலோகத்திற்கு சென்று விடுகிறார். அப்பொழுது சீஷர்கள் எல்லோரும் ஏசப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு அவர்கள் காத்திருந்து ஜெபித்தார்கள். பாருங்களேன், அந்த மேல் வீட்டறையில் ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை ஆரம்பத்திலே அவர்கள் நினைத்திருக்கலாம், இயேசு எங்களோடு கூட இல்லையே, பயந்த ஒரு சூழ்நிலையோடு அவர்கள் இருக்கலாம். ஆனால் வேத புஸ்தகத்திலே வேதவசனம் சொல்லுகிறது, பெந்தைக்கொஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பலமாய் ஊற்றப்பட்டார். அவர்கள் கூடியிருந்த இடத்தின் மேலே அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்தது. இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக என் ஆவியானவர் வந்து அவர்களை பலப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அவர்கள் நடுவிலே அவர் மகிமைப்பட்டார். பாருங்களேன், அவர்களை மகிமையாய் மாற்றினார். ஒவ்வொருவரும் அதுவரைக்கும் சாதாரணமாய் நினைத்தார்கள். Now onwards you are not an ordinary person, but you are an extraordinary person என்று கர்த்தர் அவர்களை அசாதாரணமான பாத்திரமாய் அவர்கள் பயன்படுத்தினார். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் அக்கினிமயமானவர். இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் நடுவில் அக்கினிமயமானவர் உங்களுக்கு மதிலாயிருந்து உங்கள் நடுவில் அவர் மகிமைப்பட அவர் வல்லவராயிருக்கிறார். அதனால தான் வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னில் மகிமைப்படுவேன். சில சூழ்நிலைகள் வரும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. அக்கினி மதிலாய் அவர் உங்களை வேலியடைத்து பாதுகாத்து உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்படுவார். சில பிரச்சனை வருதா, ஆனால் அதில் சோர்ந்து போகாமல் அதனூடே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்பட வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாக விசுவாசத்தோடு சொல்றேன், கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து மகிமையான காரியங்களை செய்வார். இனி நீங்க தீங்கை காணாதபடி உங்களை சுற்றிலும் அக்கினி மதில் மட்டுமல்ல, அந்த அக்கினி சகல தீமைகளை, சகல பொல்லாத வல்லமைகளை எரித்து சாம்பலாக்கி உங்களை இன்னும் பொன்னாய் மாற்றும். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவை, வார்த்தை கேட்ட ஒரு வார்த்தையின்படி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.